பசங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு ஒரு 65 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 3 நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களோட குழந்தைகளை வந்து இவர் ஸ்கூல் கூட்டு போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். பார்க்க ஆரம்பித்தா எங்களுக்கே ஒரு ஷாக். அந்த 60-65 வயசுக்கு மேலே கண்டிப்பாக துணை தேவைப்படுது அப்படின்னா செக்ஸ்க்காக. வயசு அதிகமான ஒரு லேடியோட ஒரு சின்ன வயசு பையன் பழக்கமாகறாங்க அப்படின்னா கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னா அது கண்டிப்பாக. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிரெக்டிவ் யாஸ்மின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ அஃபேர்னு எடுத்துக்கலாமே, அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் போய் வச்சுருப்பாங்க, சில பெரிய வயசில் வச்சுருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ பெரியவங்களும் அஃபேர் வச்சு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா மேம்? நிறைய கேஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு கேஸ் வந்து அவங்க குழந்தைங்க பசங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு 65 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் அம்மா வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இறந்தாங்க. இறந்தப்போ ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டாங்க. ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அது இல்லாமல் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகி ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல பிஸ்னஸ் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ அங்கேயே போகிறாரு. அடிக்கடி வீட்டுக்கு வரதில் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன், ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னால சொல்கிறாரு. பட் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அவர் ஏன்னா இப்போ ட்ரிங்கிங் ஹேபிட்ஸும் வந்தனால யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏமாத்துறாங்களோங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கங்கிறது மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேஸ் பார்க்க ஆரம்பித்தோம். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவர் வந்து பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக பார்த்த மாதிரி இல்லை. வெளியூரில் அவங்க இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு வீட்டில் போய் அங்கே ஸ்டே பண்ணுறாரு. வீக்லி ஒரு 3 நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவர் அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறது வர்றது அந்த மாதிரி ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸும் நிறையாவே இருந்துச்சு. அப்போ நாங்கள் யாராச்சும் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்களோட பொண்ணு முறை மாதிரி யாராவது இருப்பாங்க அப்படி சொல்லி தான் நினச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த எங்கே பார்த்துருக்கோம், எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் சொல்லிடுவோங்கிறதுக்காக அவங்க பையனை வர சொல்லி இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தோம். அவர் வந்து ரெகுலராக வந்து இந்த பர்டிகுலர் ஊரில் தான் தங்குறாரு. வேறு எங்கேயும் தங்குறதில்ல, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சுற்றுறதில்ல, எதுவும் ட்ரிங்க் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, எதுவும் கெட்ட பழக்கமாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல நாங்கள் பார்த்த வரைக்கும். ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பொண்ணு முறை மாதிரி இருக்குது பார்த்தா. அவங்களோட குழந்தைகளை வந்து இவர் ஸ்கூல் கூட்டு போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது. அடிக்கடி இந்த ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது, மளிகை கடைக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் நாங்கள். அதெல்லாம் காமிச்சா இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. புதுசாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இத்தனை வருஷத்தில் வந்து ஏன்னா எங்கிட்ட கேஸ் கொடுத்தவருக்கே ஒரு 45 இயர்ஸ் இருக்கும் அவரோட பையனுக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா, 45 வயசு ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்பாவுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, இல்லை ஃபேமிலிக்குள்ளே ரிலேஷன் யாராவது இருக்காங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல, புதுசாக இருக்குது. அதான் அங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு, அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறது வர்றது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க மேடம். நீங்கள் கொஞ்சம் இன்னுமே டீப்பாக பார்த்துட்டு என்ன அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறத மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அகெயின் செகண்ட் கேஸ் மாதிரி மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கே ஒரு ஷாக். அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை. ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து விடோவாக இருந்து இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த வீடு வந்து இவரோட சொந்த வீடு தான். இவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு சொந்த வீடு தான். ஒரு வீடு கல்யாணம் பண்ணி இங்கே தான் அந்த லேடி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க வந்து மேரேஜே பண்ணிட்டாரா அப்படிங்கும்போது இவங்களுக்கு அதை விட ஷாக். இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா இறந்து அவர் ரொம்ப லோன்லியாக வந்து கெட்ட பழக்கமெல்லாம் ரொம்ப பழகி ஒரு ஸ்டேஜில் வந்து எங்களெல்லாம் உட்கார வச்சு எனக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப லோன்லியாக இருக்கேன் நான், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு யாராச்சும் வந்து விடோ மாதிரியோ இல்லை யாருனாலும் சரி எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் என் கூட. நான் வந்து இப்போ வந்து ஏன்னா ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்கும் போது அது வேறு மாதிரி இருந்துட்டு இப்போ தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நீங்களாம் இருந்தாலுமே எல்லாருமே பிஸியாக இருக்கீங்க. என்ன பார்த்துக்கிறதுக்கு என்ன கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், எனக்கு ஏதாவது ஒன்றுனா பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஏதாச்சும் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர். அப்போ இவங்களாம் சேர்ந்துட்டு இல்லை நாங்களாம் இருக்கோம்ல,
இந்த வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படி இப்படி சொல்லி தான் இவங்க அவரை கன்வின்ஸ் பண்ணதான் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இவருமே இங்கே போகிறத தாண்டி மற்ற டைமெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும் போது, ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கறனால ஒரு 3 நாள் வரைக்கும் அவரால் வாரத்துக்கு 3 நாள் மேனேஜ் பண்ண முடியுது. மற்ற நாள் இங்கே இருக்கும் போதெல்லாம் வந்து அவர் ட்ரிங்க் பண்ணுறாரு. அவர் வேறு மாதிரி அவர் ஆள் மாறிக்கிறாரு. அங்கே போனால் அப்படியே ரொம்ப வேறு மாதிரி இருக்கார். ஒரு ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ நாங்கள் அதை இவர் வந்து ஏற்கனவே சொல்லும் போதே இவங்க வந்து அது வேண்டாம், சொசைட்டிக்காக வேண்டான்னு சொன்னனால இவர் வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணி அப்படி இருந்தது மாதிரி ஒரு கேஸ் பார்த்தோம். ஓகே மேம். அந்த கல்யாணம் பண்ணார்ல மேம், அவங்களுக்கு என்ன வயசு மேம் இருக்கும்? அவங்களோட பையனோட வயசு இருக்கும், அவ்வளோதான். ஒரு 40 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 40-45க்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஏன்னா குழந்தைங்க அவங்களோட 2 குழந்தைங்க ஒரு 11th 12th அந்த மாதிரி ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சொசைட்டி வந்து என்ன நினைப்பாங்கன்ற காரணத்தினால வந்து அவாய்ட் பண்ணாங்களா மேம்? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்பாவும் அம்மாவும் வந்து ஒருத்தவங்க இல்லைன்னா ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க கூட இருப்பாங்கன்னு சொன்னாங்க, சடனாக இல்லாமல் போயிட்டாங்க போது ஒரு கண்டிப்பாக பெயின் இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் வந்து அப்பா அம்மா வந்து பசங்க கிட்ட சொல்லும் போது பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபீலிங்ஸ் தானே. அவங்க வந்து அந்த வயசில் வந்து அவங்க வேறு எதுக்குமே எதையும் தேடி போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதா கண்டிப்பாக இருக்காது. நிச்சயமாக வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு 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 பார்ட்னர் இருந்துட்டு இல்லாமல் போகும்போது ரொம்ப தனிமையை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் அதோட வருத்தம் என்னன்னு சொல்லி தெரியும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எங்கிட்ட வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க. வயசானவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப அது பயங்கர டிப்ரெஷன் போனவங்களாம் வந்து எங்கிட்ட பேசுகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஃபோன்லேயே பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க கேட்குறது ஒரு பார்ட்னர், அவ்வளோதான். ஸோ ஒரு என்னதான் பையன் இருந்து மருமகள் எல்லாம் இருக்காங்க, பேர குழந்தைங்க இருந்தாலும் அவங்களோட லைஃப் இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைவர்ஷன் இருக்குது. ஸோ தாத்தா கிட்ட யாரும் உட்காந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் பார்த்த வரைக்கும் பொண்ணுங்க லேடிஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கும் போது அவங்களோட டைவர்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு வீட்டு வேலை, குழந்தைங்க அப்படி இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. பட் அப்படி டைவர்ட் பண்ணிப்பாங்க. பட் ஜென்ஸ்னால அப்படி இருக்க முடியாது. ஒன்றா இந்த மாதிரி வேறு மாதிரி ஹேபிட்ஸ் ரொம்ப ரேர். ஒரு மெச்சூர்டாக அப்படியே இருந்தாங்க. அவங்க வந்து சொசைட்டிக்காக வீட்டுக்காக இருந்தாலுமே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பாதிக்கப்படுவாங்க. மன ரீதியாக நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட ஒய்ஃபை நினைக்கிறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கள கவனிச்சுக்கிற விஷயத்தில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ அவங்க இருந்தால் நம்மளை இப்படி பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணி விடும். ஸோ அதுக்கு ஒன்றும் இது தப்பே இல்லை. செகண்ட் மேரேஜ் வேணும், ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வேண்டான்னு சொன்னனாலே இவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த லேடிக்கு வந்து எழுதி வச்சு தான் அவங்க பேரில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பார்த்தப்போ அந்த லேடியோட பேரில் இவர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லையா? வயசானவரை கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு விடோவாக இருந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால ஒரு சேஃப்டிக்கு வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இவராக விருப்பப்பட்டு எழுதி கொடுத்தாரான்னு சொல்லி தெரியல. பட் அந்த ஒரு டீலோட தான் ஒரு டீலிங் வச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஊரில் மேம் நடந்தது? ஊர் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. பட் தமிழ்நாட்டுக்குள்ளே தான். தமிழ்நாட்டுக்குள்ளே தான். இப்படி சொல்லியிருந்தீங்க. அதாவது அவங்க பையன் தான் உங்ககிட்ட கேஸ் கொடுத்தாரு இல்லையா மேம்? இன்கேஸ் வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கு ஒரு பாண்ட் இருந்திருந்தா வந்து அப்பயே பேசி இது பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்ட் இல்லாமல்னால அவங்க வந்து கேஸ் இல்லை. இதுக்கு பாண்டிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. எல்லாருனாலையுமே ஏற்றுக்க முடியாது. ஒரு 65 வயசு 60னா ஒரு கல்யாணம் ஆகணும்னா அதுக்குன்னு இந்த வயசு இருக்குது, இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அந்த 60-65 வயசுக்கு மேலே கண்டிப்பாக துணை தேவைப்படுது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்னராக பேச்சு துணைக்காகவும் அவங்களுக்காக ஒருத்தவங்க பேசுறதுக்கு இருக்கிற மாதிரி தான் தேவைப்படுமே தவிர அதை தாண்டி ஒரு செக்ஸ்க்காக அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குது அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது அது ஒன்றும் தப்பே இல்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எதை எப்படி பார்க்குறோம், சில தடவை நம்ம ப்ராட் மைண்டாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்து நம்ம பண்ணி, ஏன்னா நான் ஒரு 2-3 நியூஸ் பார்த்தேன். பசங்களே வந்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், அழகான விஷயமாக தான் எனக்கு தெரியுது. இதில் ஒன்று நம்ம எப்போவுமே அப்பா கூட உட்காந்துட்டு இருக்க போகிறதில்ல. அந்த ஒரு 65 வயசில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற வயசு, அந்த வயசில் வந்து தனிமையாக உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. லைக் நீங்கள் சொல்லும் போது என்ன தோணுதுன்னா ஆர்ஜே பாக படம் நடிச்சிருப்பாரு மேம். அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு இருக்கும். அப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி பாப்பா பார்த்துப்பாங்க. அப்போ வந்து சொசைட்டி வந்து ஒரு மாதிரியாக பார்க்கும். பட் இவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான், இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா?
மேம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு மேம். ஒரு பக்கம் வந்து பார்ட்னர் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஒரு சில பேர் வந்து பார்ட்னர் இருந்தும் 60 வயசு மேலே தப்பு பண்ணுறாங்களா மேம்? அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? அதுதான் அஃபேர். அது தப்பு தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் இது பரவாயில்லன்னு சொல்கிறேன். இது வந்து இவங்க டீசெண்டாக ஒரு பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறதா கேட்குறாங்க. பட் பார்ட்னர் இருந்தும் தப்பு பண்ணுறவங்க எத்தனையோ இருக்காங்க. ஸோ இது வேற அது வேற. இதே இன்னொரு நியூஸும் பார்த்தேன் மேம். போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 52 வயது பாட்டி அவங்க, 21 வயது இளைஞர் அவங்க, சரிங்களா? 2 பேருக்கும் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து காதல் கொள்கிறாங்க. அப்போது அந்த பாட்டி வந்து நீ கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இவர் வந்து ஒத்துக்க மாட்டுறாரு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு கள்ளக்காதல் உருவாகுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸில் நினைக்கிறீங்க? அது என்னோட பார்வையில் பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லைங்க. ஓகே. ஒரு வயசு அதிகமான ஒரு லேடியோட ஒரு சின்ன வயசு பையன் பழக்கமாகறாங்க அப்படின்னா கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னா அது கண்டிப்பாக செக்ஸ்க்காக தானே. இல்லை சின்ன பையன் வந்து ஒரு சின்ன பொண்ணை பார்க்காம ஏன் இவ்வளோ அப்படின்னா பெரிய வயசானவங்களை ஏன் பார்க்கணுன்னா அதுக்கு கல்யாணங்கிறது தேவையில்லையே. அம்மா மாதிரி இவர் தத்தெடுத்துக்கலாம், இல்லை பையன் மாதிரி அவங்க தத்தெடுத்துக்கலாம். அம்மா பையனாக கூட இருக்கலாமே. அதுவும் ரிலேஷன்ஷிப் தானே, அதுவும் கூட இருக்கிறது தானே, அதுவும் ஒரு பாண்டிங் தானே. ஸோ அப்படி கூட இருந்துக்கலாம். ஸோ இப்போ தலான எல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இது மாதிரி இருக்காங்களா மேம்? இவங்களுக்கு என்ன அட்வைஸாக சொல்ல வரீங்க நீங்கள்? கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் தான் முடியும். ஒரு நல்ல ஒரு ஏன்னா அந்த பையனுக்கு 21 வயசுக்கு அந்த டைமில் இருக்கிற மெச்சூரிட்டி, இல்லை அவங்க 51 வயசில் வந்து அவனோட மெச்சூரிட்டி அப்படி தான் இருக்கும். அதை ஏற்றுக்கக்கூடாது. இவங்க 52 வயசில் இருக்கிற லேடி வந்து அவங்கள ஒரு பையனாக அதுக்கு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கவே கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.